tingkatan 4 bab 1 நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. SBPP-ல ஆரம்பிச்சு sampai negeri 9. ஆனா negeri 9 Penang இந்த கேள்வியை வந்து கேட்கல. ஓகே, அதாவது bab 1 tingkatan 4 வந்துட்டு Melaka, Penang, negeri 9 வந்துட்டு இந்த கேள்வியை கேட்கல. மொத்தம் 2 4 6 8 10 12 13 நெகிரியில இந்த 3 நெகிரி தான் வந்து பாப் சத்துவை பத்தி கேட்கல. பட் மற்ற நெகிரி எல்லாமே மற்ற நெகிரி 9 நெகிரியும் பாப் சத்து சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டு இருக்காங்க. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இந்த ரொம்ப சான்சஸ் இருக்கு அது வரதுக்கு பாப் 1. ரைட். சோ இந்த பாப் கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். நோ சாய்ஸ். ஓகேயா? அப்ப நீங்க catat பண்ணிக்கோங்க. எஸ், அப்ப நீங்க catat பண்ணிக்கோங்க. tingkatan 4 bab 1 கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஓகேயா? jelas? ஓகே, jelas. நெக்ஸ்ட் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாப் 2. ஓகே, ஸ்டில் ஒன்னு ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். இந்த பாப் 2 வந்துட்டு 1 2 4 2 4 3 பாப் 3 நெகிரி சார். இந்த பாப் 2 வந்துட்டு 6 நெகிரியும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. 6 நெகிரி கேட்டிருக்காங்கனாக்கா அடுத்து வந்துட்டு 3 7 நெகிரி வந்து இதை கேட்கல. சோ இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிப்போமே. சரி, ஏன்னா 6 நெகிரி இதை கேட்டனால எனக்கு வந்து இது வேணான்ட்டு சொல்றதுக்கு வந்து மனசு பயமா இருக்கு. ஓகே, சோ இந்த பாப் 2வும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேயா? சோ பாப் 1 கன்ஃபார்ம் ஸ்டார் போட்டுக்கோங்க. உங்களோட catatan-ல வந்துட்டு tingkatan 4 bab 1 ஸ்டார் போட்டுக்கோங்க. tingkatan 4 bab 1 இருக்கு தெரியுமா? உங்களுக்கு அதுல வந்துட்டு பார்க்க நிறைய இருக்கு. பட் அந்த கேள்வி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க கேட்ட கேள்வி வந்துட்டு அதோட ஐயாட் தான் வந்துட்டு வேறையா இருக்கு தவிர பட் அதோட இசி வந்துட்டு சேம். சொந்தோ நான் சொல்றேனே, நீங்க அந்த SBP கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா Ciri Negara Bangsa Kerajaan Alam Melayu, அதாவது negara bangsa-ஓட சிரி கேட்டிருக்காங்க. இதே கேள்விதான் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜோஹர்லயும் இருக்கு. ஓகே, Ciri Negara Bangsa KMM. KMM-னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா Kesultanan Melayu Melaka. ஓகே, அதே மாதிரிதான் மத்த இடத்துலயும் வந்துட்டு கேள்வி வந்துட்டு அதோட ஆக்சுவலி அவங்களோட சாரு penyoalan, அதாவது அவங்களோட ஐயாட் தான் வந்துட்டு வேறா இருக்கும் தவிர பட் கேள்வி tetap sama. At the same time நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது நான் ஒண்ணு கொடுக்குறேன். SBP கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா hubungan timbal balik. timbal balikனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ராஜாக்கு வந்துட்டு நம்ம kalau kita dah setia kepada raja, அதனால ராஜா வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு. ஓகே, அதுதான் timbal balik ஓட அர்த்தம். சோ இந்த hubungan timbal balik நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கானாலையும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. தெரியுதா இல்லையா? தெலுங்கானால இருக்கா இல்லையா தமிங்களா? இருக்கு. ஓகே, அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா manfaat hubungan timbal balik. ஓகே, நீங்க அதே வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கேள்வி வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கும் மத்த நெகிரியில. ஓகே, சோ இதுலயும் நான் வந்து சொல்லுங்க. அந்த சொல்லுங்க தமிழ். hubungan timbal balik அது பாப் எத்தனை சார்? 1. ஸ்டில் 1 பாப் 1 தான். இப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்ய தெரியல, எனக்கு தெரியல, சம்டைம்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அனலைஸ வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இது பிரகாரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் தைரியமா இருக்கும். நீங்க வந்து இந்த கேள்வியெல்லாம் நீங்க செட்டில் பண்ணி இருந்தா முடியுமா? சார் இதுக்கு நீங்க அனுப்பிட்டீங்க குரூப்ல. நான் அனுப்பினேன். ஆனா பிரிண்ட் பண்ணிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல சார். ஓகே, முடிஞ்சா பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இப்படி பாக்குறதோட நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னாக்கா இந்த கேள்வி பிரகாரம் நீங்க வந்துட்டு படிச்சு வச்சிட்டீங்கன்னாக்கா அப்ப பரீட்சைன்னு வரும்போது இதே மாதிரி கேள்வி அங்க வரும். சோ உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரியுது தானே என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே சார், புரியுது சார். ஓகே, அதே மாதிரிதான் நீங்க பாருங்க. சில விஷயமும் இருக்கு. சொந்தோ பர்லீஸ், நெகரி பர்லீஸ் பாருங்க. நெகரி பர்லீஸ் கீழே
peranan pembesar கேட்டிருக்காங்க. இந்த peranan pembesar நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சேம் எந்த நெகிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. Sarawak கீழே பாருங்க. Sarawak கீழே வந்துட்டு சுல்தான், பெங்குலு பண்டாரி, பெண்டார தெமங்கோங், லக்ஷ்மணன் இவங்க எல்லாம் வந்துட்டு பம்பசான்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் கேள்விதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாப்ல வந்துட்டு நிறைய நெகிரி வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அவங்களோட சாரு penyoalan அதாவது ஐயாட் தான் வந்து berbeza தவிர்த்து மற்றபடி அதோட இசி sama. சார் இது அந்த பாப்பு அந்த இந்த கேள்வி எல்லாம் அந்த ஒன்னாவதுதான் சார், அந்த சிரி சிரி நகர பங்சோட கேள்வியா? ஸ்டில் சிரி நகர பங்ச கீழே தான் இது எல்லாமே அடங்கியிருக்கும். பாப் 1 tingkatan 4. ஓகே சார். ஆனா ஆன்சர் வந்து அதுக்கேத்த ஆன்சர் தான். அந்த ராஜ் உண்டா உண்டா அதாவது இந்த கேள்வியில வச்சுப்போம் tingkatan 4 பாப் 1 அவங்க கேள்வி கேட்டாங்கன்னாவே இந்த கேள்வியில இருந்து ஓடாது. இததான் அவங்க கேட்க முடியும். இதை தவிர்த்து வேற கேட்க முடியாது. ஏன்னா இதை தவிர்த்து வேற ஈஸி வந்து புக் டெக்ஸ்ட்ல இல்ல. சொந்தோ அவங்க கேட்டாங்கன்னாக்கா இந்த பாப் 1 சிரி நகர பங்ச கேட்பாங்க, இல்லாட்டி hubungan timbal balik கேட்பாங்க, இல்லாட்டி kebaikan hubungan timbal balik. kebaikan தெரியும்ல, kebaikanோட ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். kebaikanக்கு இன்னொரு பேர் வந்துட்டு kebaikan, manfaat, faedah, வேற என்ன சொல்லியிருப்பேன், faedah, வேற என்ன வரும், manfaat, kebaikan, kelebihan sir. Yes, kelebihan. Bagus. So இது எல்லாமே வந்துட்டு சொல்லுங்க. அந்த பாப் 4ல tingkatan 4ல ரெண்டு கேள்வி இருக்குதான் சார். சிரி சிரி நகர பங்ச kerajaan alam Melayu, Kesultanan Melayu Melaka. ஓகே, kerajaan alam Melayuவும் இப்ப எனக்கு ஷூரா தெரியல. நீங்க அந்த டெக்ஸ்ட் புக் வச்சிருக்கீங்க தமிழ்? இருக்கு சார். சேம் தான், ரெண்டு கேள்வி இருக்கு. அதுல செக் பண்ணி பாருங்க. இந்த பாப் 1 tingkatan 4ல அலாம் மலாயுன்னு தனியா போட்டிருக்கா இல்ல KMM இது ரெண்டுமே தனித்தனியா போட்டிருக்கா, இது ரெண்டு இல்லாட்டி ரெண்டுமே சேம் தனித்தனியா சார். இப்ப வந்து அலாம் மலாயுக்கு வந்து 4 இருக்கு. ராஜு, உண்டாங் உண்டாங், விலாய பங்காரோ, ரயாட். அதுல வந்து சுல்தான் மலாயு மலாக்கால வந்து 6 இருக்கு. ஓகே, அப்பனா டிஃபரண்ட்ல, அப்பனா டிஃபரண்ட். சோ நல்லா கேள்வியை படிச்சுக்கோங்க. அதாவது சிரி சிரி நகர dan bangsa kerajaan alam Melayuன்னு கேட்டிருந்தா இந்த 4. அதே வந்துட்டு சிரி சிரி நகர bangsa Kesultanan Melayu Melaka-ன்னு கேட்டிருந்தா அந்த 6. சோ குழம்பிராதீங்க. ஓகேயா? ஓகே, boleh? Ada masalah? ஓகே சார். ஓகே, ஃபைன். சோ சிரி சிரி கேட்கலாம், இல்லாட்டி faedah hubungan timbal balik கேட்கலாம், இல்லாட்டி peranan pembesar அது கேட்கலாம், இல்லாட்டி hukum kanun undang-undang Melaka பத்தி கேட்கலாம். ஓகே, இதுல இருந்து சத்து இதுல இருந்து ஓடவே சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஒரு லட்சணம்ல பார்த்தேன், அந்த திலக பத்து அதை பத்தியே கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து சும்மா லைட்டா கேள்வி ஒரு 4 பாயிண்ட். பத்து என்னத்தை பத்தி என்னன்னு கேட்டிருந்தாங்க. திலக பத்து பத்தி ராஜா ஸ்ரீவித்யா வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு. ராஜா ஸ்ரீவித்யா ஒரு கம்பாங், அப்புறம் அந்த இதுல திலக பத்து எப்படி ராஜாக்கு வந்து இது பண்ணாங்க, அந்த இதெல்லாம் பண்ணாங்க. மேபி அது வந்து ஆப்ஜெக்டிவ்ல வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன் நான் வந்துட்டு சொல்றேன்னாக்கா அது சப்ஜெக்டிவ். அதாவது கர்த்தாஸ் டூவல ஏன் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேனாக்கா அதோட இசி குறைவா இருக்கு உங்களுக்கு ஹூராய் பண்றதுக்கு. சோ இதுதான் மெயின். இந்த மெயினை செட்டில் பண்ணி இந்த tingkatan 4 பாப் 1 இந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற மெயினை செட்டில் பண்ணிருங்க. அடுத்தது இதெல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுங்க. அதெல்லாம் வந்து சம்திங்கான வச்சுக்கோங்க அடுத்த செகண்ட் ரிவிஷனுக்கு. ஓகேயா? ஓகே சார். ஓகே, ஃபைன், செட்டில். அடுத்தது அந்த ரெண்டாவது பாப் பாருங்க. ரெண்டாவது பாப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 6 நெகிரியுமே வந்துட்டு இந்த நேஷனலிசம் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டிருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது அதுல இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க தெரியுமா, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்துட்டு அது வந்து ஆக்சுவலி வந்துட்டு டைரக்ட் டு தி क्वेश्चन. ஓகே, டைரக்ட் டு தி क्वेश्चन வரும்போது லெட்ஸ் சே வச்சுப்போம். நான் ஒரு கேள்வியை படிக்கிறேன் பாருங்க. Faktor kemunculan gerakan nasionalisme di negara kita.
நான் ரிப்பீட் பண்றேன். faktor kemunculan gerakan nasionalisme di negara kita. இந்த கேள்வியோட கத்த குஞ்சி soalan என்ன? யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க. Faktor sir. பாத்தீங்களா? ஓகே, faktor. ஆமா சார். ஆமா சார், ஃபக்டூர் தான் சார். ஓகே, baru faktor. ஓகே, faktor படியும் lagi faktor gerakan nasionalisme. So kata lain bagi faktor என்ன? பென்சில் இருந்துச்சுனாக்கா சார்ட் பண்ணுங்க. நான் தான் முதல்ல சொல்றேன்ல, பாஸ்ட் தாளு பென் பென்சில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. கத்த லைன் பகி ஃபக்டோர் சார் என்ன சொல்லுங்க சார், எனக்கு கொஞ்ச லைன் இல்லையா, நான் ஃபக்டோருக்கு இன்னொரு சொல்லுங்க சார். ஓகே, ஃபக்டோருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? Punca sebab. Okey, punca lagi? Sebab. Okey, sebab. Bagus. Faktor punca sebab. Dan lagi satu tambahan, mengapakah? Catat பண்ணிக்கோங்க. இதுதான் actually கத்த குஞ்சி soalan உங்களை வச்சு குழப்படி உண்டாக்குவாங்க, உங்களுக்கு புரியாம விடாம ஆக்கிறதுக்கு. ஸோ இந்த சேம் perkataan yang sama erti நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும். இந்த ஃபக்டோர் பாருங்க, ஃபக்டோர் kemunculan gerakan nasionalisme. இது தவிர்த்து அடுத்தது maksud nasionalisme கேட்கலாம். ஓகே, maksud nasionalisme கேட்கலாம். அப்புறம் வந்துட்டு வேற என்ன கேட்கலாம்னாக்கா அந்த டைலனோட கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்த சாப்டர் 2ல இந்த 6 நெகிரி ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்களே, இந்த 6 பாகியனை ஒண்டி அந்த பாப் டூல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அப்படி இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு, இந்த 6 தவிர்த்து வேற என்னாச்சும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா சாரி இது எது சொன்னீங்க சார்? எந்த 6 பாப் சொன்னீங்க? எந்த 6 கேள்வி சொன்னீங்க? இது இப்ப நம்ம பாப் டூவ திங்கத்தன் பாட்க்கு போயிட்டோம். ஓகே சார். சோ இந்த பாப் டூவ திங்கத்தன் பாட்ல 6 நெகிரி வந்து சர்டன் கேள்வி வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 6மே நம்ம செட்டில் பண்ணிடுவோம். அதாவது நம்ம உலாங்காட்சி செய்யும் போது இந்த 6 டாபிக்கையும் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, கவர் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா நீங்க வந்துட்டு மத்தது உங்களுக்கு இந்த பாப்ல எது பிடிச்சிருக்கோ, இல்ல உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு யூகம் பண்ணி வச்சிருப்பீங்களா, இல்ல சார் இந்த 6யும் நான் பண்ணிக்கிறேன், நான் தம்பாகனும் நான் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பேக்கப்க்கு, தாராளமா பண்ணுங்க. பட் இந்த 6 டாபிக்கை முதல்ல செட்டில் பண்ணுங்க பாப் டூவ திங்கட்டன் பாட்ல. முடியுமா? ஓகே சார். ஓகே, சோ கிளியர். ஓகே, என்னமோ ஒண்ணு சொல்ல வந்தனே. ஓகே, இந்த சபா கீழே நீங்க பாருங்களேன், சபா கீழே 5E போட்டிருக்கு. 5E கீழே KNP போட்டிருக்குல. KNP-னா kenapa. Kenapa nasionalisme berlaku? Kenapa-க்கு இன்னொரு வார்த்தை என்ன? Mengapa sir? Yes, mengapa, sebab, punca. Same maksud. So இந்த பாப் டூல அவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னாக்கா கண்டிப்பா மக்சூட் கேட்பாங்க, நேஷனலிஸ்மோட மக்சூட் கேட்பாங்க. ஃபக்டோர் kemunculan nasionalisme, ஏன் எதனால நேஷனலிஸ்மா முன்சொல் பண்ணிச்சுன்னு கேட்பாங்க. ஓகே, சோ இதெல்லாம் மெயின் டாபிக்ல பாப் டூல. சோ பாப் டூ tingkatan 4 kena ஃபோக்கஸ். ஓகே, கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கேள்வி பிரகாரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா நீங்க பிற்பாடு நீங்க பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப வந்து tingkatan 4 பாப் 3ல இருக்கோம். தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். ஓகே, சோ ஓகே, இந்த tingkatan 4 பாப் 3 நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்தனை நெகிரி இந்த பாப்ப ஸ்பாட் பண்ணிருக்காங்க பாருங்க. எத்தனை நெகிரி ஸ்பாட் பண்ணிருக்காங்க கேள்வின்ட்டு? 6 நெகிரி சார். ஓகே, ஃபைன். சோ 6 நெகிரி, அதாவது Terengganu, Kelantan, Penang, Perlis, Selangor dan Negeri Sembilan. இந்த பாப் 3 tingkatan 4 வந்து ஸ்பாட் பண்ணிருக்காங்க. ஓகே, அதாவது இது லெபே kepada ஜப்பூன் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஓகே, இந்த ஜப்பூன்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா ஏன் ஜப்பூன் வந்தாங்க, sebab kemasukan Jepun ke Tanah Melayu. சோ கண்டிப்பா ஃபக்டோர் தெரிஞ்சே ஆகணும். ஓகே, அடுத்தது ஜப்பூன் வந்த பிற்பாடு அவங்களோட ஆட்சி, ஓகே, அவங்களோட சிஸ்டம் pemerintahan எப்படி இருந்துச்சு நம்ம நாட்டுல. சோ அதுதான் இந்த தெலுங்கானு கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா பி கேள்வி, bagaimana Jepun jalankan dasar pentadbiran
dasar pentadbiran ekonomi dan sosial mereka di Tanah Melayu. So, terlebih சொல்றேன், faktor kemasukan Jepun, lepas tu bagaimana Jepun menjalankan kuasa pemerintahan, lepas tu அதோட kesan. Okay, அதோட kesan. So, இதுதான் bab 3 ஓட focus. Okay, bab 3 ஓட focus யாரை பத்தி? ஜப்பூனை பத்தி. ஓகே, 6 நெகிரியுமே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ எத்தனாவது பாப்ல இருக்கும்? பாப் 4 tingkatan 4. ஸோ இந்த பாப் 4 tingkatan 4 நீங்க பாத்தீங்கன்னாக்கா MU சம்மந்தப்பட்ட கேள்விலாம், மலேயன் யூனியன். ஓகே, அதாவது இந்த கேள்வியில வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா 7 நெகிரி வந்துட்டு இந்த கேள்வி வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மிஞ்சி இந்த கேள்வியில அவங்க கேட்டா கூட செபா அதாவது சிரி சிரி MU கேட்பாங்க. சிரி சிரி கத்து லைன் பகி சிரி என்ன? சிரிக்கு இன்னொரு வார்த்தை என்ன? கத்து கொடுத்திருக்க உங்களுக்கு நானு, ஞாபகம் இருக்கா? கேல ஸ்டார்ட் பண்ணோம். கே என்ன சார்? சிரி சிரிக்கு இன்னொரு வார்த்தை சார். என்னது? கசான் இல்ல, கே நோ, KRI கிரைட்டீரியா. எஸ். யாரு சொன்னது? தமிழ் சார். வாழ்த்துக்கள் தமிழ். ஓகே, ciri kriteria membawa erti yang sama. எக்ஸாம்ல குழம்பிடாதீங்க. மேபி நீங்க சீரின்னு பார்த்திருப்பீங்க, எக்ஸாம்ல கிரைட்டீரியான்னு கேட்டா கூட இதுதான் ஆன்சர். ஸோ இந்த MU, இந்த மலேயன் யூனியனோட சிரி என்ன? ஓகே, அப்புறம் இந்த கேள்வி வந்து என்ன கேட்பாங்க? மலேயன் யூனியனை வந்துட்டு kenalkan பண்ணிட்டாங்க. இது நல்ல reaksi penduduk tempatan. Kata lain bagi reaksi, reaksiக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் நம்ம? தெரியுமா? tindak balas. எஸ், tindak balas, reaksi. catat பண்ணிக்கோங்க, எனக்கு பயம் நீங்க மறந்துடுவீங்க அப்படின்ட்டு. reaksi, tindak balas, tindakan. ஓகே, tindakan, respon, RESPON, respon. ஓகே, இதெல்லாம் membawa erti yang sama. ஓகே, சோ இந்த இந்த நெகிரியோட இது வந்துட்டு நெகிரி SBPனா ஸ்கோலா அஸ்ராமா பிள்ளைங்களோட கேள்வி. இது வந்துட்டு இந்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னாக்கா நெகிரி இந்த நெகிரி இது நெகிரி Melaka இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது இந்த reaksi கேள்வியை வந்துட்டு sebab penduduk tempatan menentang penyerahan. ஓகே, அந்த கேள்வி வேற. mengapa rakyat tempatan menentang MU, அதாவது பேராவும் இந்த கேள்வியை கேட்டிருக்கு. ஓகே, சேம் தான் ஆக்சுவலி. ஓகே, சோ மலேயன் யூனியனை பத்தி எல்லாமே நீங்க கரைச்சி குடிச்சிருக்கணும். மலேயன் யூனியன் டாபிக்கு tingkatan 4 bab 4 எல்லா MU சம்பந்தப்பட்ட கேள்வி, sama ada ciri-ciri reaksi penduduk, அப்புறம் bagaimana mereka menentang, எப்படி அவங்க menentang பண்ணாங்க. ஓகே, இது எல்லாமே மலேயன் யூனியன் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க கரைச்சி குடிச்சிருக்கணும். ஓகே, சோ இந்த மலேயன் யூனியன் ஜாதியா ஆகல, அதாவது இல்லாம ஆக்கிட்டாங்க. அதோட கந்தி தான் வந்துட்டு PTM வந்துச்சு. நெகிரி பினேங் நீங்க பாத்தீங்கன்னாக்கா PTM பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. PTMனாக்கா Persekutuan Tanah Melayu. சோ PTM வந்து MUவோட கந்தி தான் வந்து PTM. ஓகேயா? சோ இதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த பாப்ல கேள்வி கேட்டாங்கன்னாக்கா ஸ்ராவா. ஓகே, அதாவது ஸ்ராவாவை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த கொடுத்ததுல வந்து ராயாட் வந்துட்டு menentang பண்ணிருக்காங்க, அதாவது எதிர்த்து, என்ன சொல்லுங்க, எதிர்த்தாங்கதான் என்ன தமிழ்ல. ஓகே, எதிர்த்திருக்காங்க, லவன் பண்ணாங்க ஸ்ராவா கொடுக்க வேண்டான்ட்டு. ஏன் வந்து அவங்க லவன் பண்ணாங்க ஸ்ராவாவை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு? சோ இதுதான். ஓகே, திருப்பி சொல்றேன், MU பத்தி மலேயன் யூனியனை பத்தி எல்லாமே நீங்க கரைச்சு குடிச்சிருக்கணும். அடுத்தது இந்த மலேயனோட கந்தியா தான் வந்து PTM வந்துச்சு. சோ அந்த PTMோட சிரி கண்டிப்பா தெரியணும். அடுத்தது ஸ்ராவா. ஓகே, ஸ்ராவாவை வந்து கொடுத்தாங்க. சோ இந்த கொடுத்ததை வந்துட்டு மக்கள் வந்து ஓகே பத்தோ. சோ எதிர்த்தாங்க மக்கள். ஏன் மக்கள் வந்து இதை எதிர்த்தாங்க அது தெரியணும். இந்த பாப் tingkatan 4ல. ஓகேயா? புரியுமா?
ஓகே சார், எல்லாம் முடிச்சாச்சு சார். ஓகே ஃபைன். ஸோ இது வந்துட்டு bab 4 tingkatan 4. bab 4 tingkatan 4. ஸோ 7 நெகிரி இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியல இல்லை உங்களுக்கு நான் ஃபாஸ்டா போறேனாக்கா நீங்க கேளுங்க கேள்வியே, நான் பதில் சொல்றேன். ஏன்னா இதுதான் உங்களுக்கு டைம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஜெல்லாஸா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாக்கா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க ப்ரிப்பேரா ஆகிடலாம். ஓகே, ஸோ இந்த tingkatan 4 bab 5. ஓகே, 8 நெகிரி இந்த டாபிக் வந்துட்டு ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 8 நெகிரி ஸ்பாட் பண்ணனால இது penting இல்லையா இந்த பாப்பு? எஸ், penting. அதாவது இந்த கேள்வி என்னத்த பத்தினாக்கா PTM பத்தி. PTMனா நம்ம வந்து சொன்னல, Persekutuan Tanah Melayu பத்தி. சோ இந்த PTM உருவாக்காத முன்னுக்கு சடாங் பண்ணியிருக்காங்க. ஓகே, சடாங்கனுக்கு இன்னொரு வார்த்தை எழுதிக்கோங்க. சடாங்கனுக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஐடியா. ஓகே, என்ன ஐடியா கொடுத்தாங்க இந்த PTM உருவாக்குறதுக்கு, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஃபக்தோர் பெனுபுகான் PTM. ஃபக்தோர் உங்களுக்கு தெரியும். ஃபக்தோர்னாக்கா ஃபக்தோருக்கு இன்னொரு வார்த்தைன்னா faktor usaha langkah tindakan membawa erti yang sama. So எதனால இந்த PTM வந்து உருவாக்குனாங்க? அடுத்தது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல ஃபேமஸான கேள்வி வந்துட்டு ciri-ciri PTM. ஓகே, ciri-ciri PTM இல்லாட்டி criteria PTM கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான கேள்வி, இந்த PTM-னால என்ன மன்ஃபாஅத்? இந்த PTM-னால என்ன மன்ஃபாஅத்? PTM உருவாகிருச்சு, இந்த PTM உருவாகிருச்சு, உருவாகுனனால இதுல இருந்து கிடைச்ச நன்மைகள் என்ன? Manfaat, kelebihan, kebaikan, apa lagi? Kepentingan, membawa erti yang faedah, membawa erti yang sama. So திருப்பி சொல்றேன், கேள்வி கிடைச்ச கையோட உங்ககிட்ட கண்டிப்பா அந்த ஹைலைட் இருக்கும். ஹைலைட்னாக்கா அந்த கலரா இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரைக்கிங் கலர் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி படிச்ச உடனே ஹைலைட் பண்ணிக்கோங்க, இதோட கட்டு குஞ்சி soalan என்ன அப்படின்ட்டு. அதாவது இந்த கேள்வி என்ன கேட்க வராங்க அப்படின்னு சொல்லி. சோ கேள்விக்கு பிரகாரம் நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னாக்கா ஷுவர் உங்களுக்கு கண்டிப்பா மார்க் கிடைக்கும். சோ அவன் சாப்பிட்டியான்னு கேட்டாக்கா நீங்க சாப்பிட்டியா, இல்ல சாப்பிட்டுட்டேன் இல்லாட்டி சாப்பிடலன்னா பதில் சொல்லணும். தவிர இல்ல நான் வந்து பாத்ரூம் போறேன்ட்டு பதில் சொல்லக்கூடாது, இல்லாட்டி தூங்கிட்டேன்னு பதில் சொல்லக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள்லாம், இது ஒரு எக்ஸாம்பிள். சோ அதனாலதான் நான் இந்த கட்ட குஞ்சி soalan நான் வந்து ஹைலைட் பண்ண சொல்றேன். ஓகே, dalam masa yang sama bila saya terangkan apakah soalan-soalan yang kemungkinan boleh ditanya dalam SPM, dalam masa yang sama saya akan ajar teknik menjawab kertas 2. So ada ஒரு முதல் டெக்னிக் தான் வந்து ஹைலைட்kan kata kunci soalan. அப்ப kata kunci soalan நீங்க ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்ட்டு, அதுக்கு தகுந்த ஆன்சரை நீங்க கொடுப்பீங்க. ஓகே, boleh? ஓகே சார், boleh சார். ஓகே ஃபைன். இது வரைக்கும் உங்களுக்கு ஜெல்லாஸா இருக்கு தானே? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்ல சார். ஓகே, வேற தமிழோட குரல் தான் கேக்குது, மத்தவங்களோட குரலை காணோம். மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையா? சாரா புரியுதா சாரா உங்களுக்கு? ஓகே, so saya teruskan. But இந்த bab 4 tingkatan 4 நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 நெகிரி தான் வந்து இதை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நெகிரின் போது இதை வந்து நம்ம அடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பிளான் பிக்கு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஆனா tingkatan 4 bab 5 வந்து முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸ்டார் போட்டிங்கனாக்கா அதோட அர்த்தம் என்னன்னாக்கா இந்த கேள்வியை கொஞ்சம் கூடியே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே ஓகே, அடுத்து பாருங்க, tingkatan 4 bab 7, அதாவது சிஸ்டம் ahliya பத்தி. ஸோ இது ஜஸ்ட் ரஃப்லி go through பண்ணிக்கோங்களா. அதாவது இதுல இந்த கேள்வியை பத்தி ciri-ciri sistem ahli,
பெர்லிஸ்ல பாருங்க, பி கேள்வி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ciri-ciri சிஸ்டம் ahli கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்வி கேட்டா கூட ciri-ciri கேட்பாங்க. அப்புறம் வந்து எதனால, mengapa, sebab, இல்லாட்டி வந்துட்டு punca, எதனால இந்த சிஸ்டம் ahliய வந்து kenalkan பண்ணாங்க. ஓகே, அப்புறம் kebaikan. திருப்பி சொல்றேன், bab 7 tingkatan 4 வந்து ciri-ciri sistem ahli, அப்புறம் mengapa sistem ahli diperkenalkan, அப்புறம் kepentingan sistem ahli. Okey, ciri, sebab, lepas tu kepentingan kebaikan. இது ஒண்டி பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். tingkatan 4 bab 7 lah. Tingkatan 4 bab 8. Okey, tingkatan 4 bab 8, அதாவது 5 negeri. ஓகே, 5 negeri வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது pilihan raya umum, அது சம்பந்தப்பட்ட கேள்விலாம் இது வந்துட்டு. ஓகே, அந்த pilihan raya umumல வந்துட்டு நீங்க என்ன பார்க்கணும்னாக்கா, எப்படி அந்த pilihan raya, அதாவது ப்ராசஸ் pilihan raya இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க பாருங்க. சொல்லுங்க. அந்த 2 எக்ஸ்ன்னு போட்டிருக்குது, அந்த ஷாராத் ஜடி பங்குண்டி இதெல்லாம் pilihan raya, அதுவும் அந்த 5 சேமா, சேம் கேள்வி தானே? 5னாக்கா எது தமிழ்? அந்த என்ன ஸ்டேட் தெரியல, syarat untuk jadi pengundi. அதுக்கு பக்கத்துல இருக்கு அந்த கேள்வியும் அந்த சேமா. ஆமா, நிறைய நெகிரி வந்து இந்த கேள்வியை சேமா கேட்டிருக்காங்க. சோ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? மெயினா அந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்படித்தான் நீங்க வந்து இந்த அனலைஸ் பண்ண முடியும். அதனாலதான் இந்த அனலைஸ வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். சோ இதுல நீங்க பாருங்க, அந்த காலம்ல உள்ளவங்களும் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்களா, ஷாரத் முண்டி அவங்க கேட்கல, பட் இந்த அடுத்த காலம்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு வேற எங்க கேட்டிருக்காங்க, இந்த கடைசிலயும் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கடைசிக்கு முன்னுக்கும் இந்த ஷாரத் ஜடி பங்குண்டியும் அது மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. ஆனா வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, இப்ப இது வந்து ஏல கேட்டிருக்காங்க, அது பில கேட்டிருக்காங்க. அதுதான் வித்தியாசம். ஆமா, அதுதான் வித்தியாசம். ஓகேயா? சோ இத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது எப்படி இந்த pilihan raya நடந்துச்சு, அதான் வந்து ப்ராசஸ். ஓகே, ப்ராசஸ் pilihan raya இந்த கேள்வி பற்றி வந்துச்சுனாக்கா ப்ராசஸ் pilihan raya தெரியணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே கேள்வி தான் திருப்பி ப்ராசஸ் pilihan raya கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியும் ப்ராசஸ் pilihan raya கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியிலையும் வந்துட்டு இந்த கடைசியிலையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் pilihan raya கேட்டிருக்காங்க. சோ என்ன சொல்ல வரேனாக்கா, கத்த முக்தாமன் ப்ராசஸ் pilihan raya கண்டிப்பா பாருங்க. அப்புறம் ஷாராத் menjadi pengundiயும் கண்டிப்பா பாருங்க. ஓகே, சோ அப்புறம் வந்துட்டு வேற வந்துட்டு சம்திங்கான பாத்துக்கோங்களா. பட் கேபாட் கேள்வி அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எதெல்லாம் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் நீங்க செட்டில் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த அனலைஸ் வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். அடுத்து மொத்தம் நம்ம 4 கிளாஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி டைம் எனக்கு ஒன்றும் நிறைய இருந்துச்சுனாக்கா உங்களை நான் மீண்டும் நான் வந்து உங்களுக்கு நான் வழி நடத்துவேன், பயப்படாதீங்க. ஓகே, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, சோ நீங்க பாருங்க, சோ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருங்க. அதாவது tingkatan 4 bab 8 கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு டைரக்டான கேள்வி, உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாது. சோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல இந்த கேள்விலாம் உங்களுக்கு ஜவாப் பண்றதுக்கு. அதனால தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். இது வந்து bab berapa? tingkatan 4 bab 8. ஓகே, அடுத்தது bab 9 bab 10 நீங்க பாருங்க. bab 9 நினைக்கிறேன் ஒரு 2 நெகிரி தான் இது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து நம்ம வந்து ஒரு சம்பிங்கான வச்சுப்போமே, சம்பிங்கான வச்சுப்போம். பட் tingkatan 4 bab 10 இதுவும் வந்து ஒரு சம்பிங்கான வச்சுப்போமே. பட் டைம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரஃப்லி கோ த்ரூ பண்ணுங்க. அதாவது மக்சூத் kemerdekaan, அப்புறம் வந்துட்டு வேற என்ன, மக்சூத் kemerdekaan, அப்புறம் persiapan. kemerdekaan வராதவனுக்கு அவங்களோட persiapanலாம் என்ன. ஓகே, அது persiapan வந்து நிறைய ஜெனிஸ் இருக்கு. persiapan பிசிக்கல், அப்புறம் persiapan ஒண்ணுன்னு என்னமோ இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, இதை ஜஸ்ட் ரஃப்லி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, மேபி வரலாம், ஆனா வராம போறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நிறைய நெகிரி இதை வந்து ஸ்பாட் பண்ணல.
பட் அட் த சேம் டைம் எனக்கு பயமாவும் இருக்கு. நிறைய நெகிரி யாரும் என்கிட்ட கேட்டீங்களே சார், இப்ப பர்ச்சுபான் கேட்ட கேள்வி வந்து திடீர்னு எஸ்பிஎம்ல திருப்பி சேமா கேட்குவாங்க லா அப்படின்ட்டு கேள்வி வந்துச்சு. அதுவும் நான் ஷுவரா சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டாங்க இல்ல கேட்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஸ்பாட் பண்ணிருக்காங்களே, எந்த நெகிரி கூட ஸ்பாட் பண்ணிருக்காங்களோ அத மெயினா நீங்க கரைச்சி குடிச்சிருங்க. எந்த நெகிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாட் பண்ணிருக்காங்களோ அந்த பாப்ப பிளான் பியா உலகாதி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, புரியுதா புரியலையா? ஓகே சார், புரியுது. ஓகே, எல்லாத்துக்கும் கிளியரா புரியுது தானே? அதுதான் எனக்கு வேணும். ஸ்டீல் ஏன்னா எக்ஸாம்க்கு எப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்? ரியல் எஸ்பிஎம் எப்போ ஸ்டார்ட்? லீசான சேர்க்காம 3 ஓகே 3 மார்ச். 2 மார்ச். ஓகே, பிரச்சனை இல்லை, ஒன்னும் இல்லை. போய் kurang dalam sebulan lah, solid-ஆ இன்னும் 1 மாசம் இருக்கு. சோ இந்த 1 மாசத்துக்குள்ள இந்த நீங்க அனலைஸ் பண்ண டாபிக்லாம் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் கேரண்டி அடிச்சு சொல்றேன், நீங்க ஃபெயில் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த சொன்ன டாபிக் எல்லாம் நீங்க கரைச்சி குடிச்சிடணும். நான் கன்ஃபார்ம் முடிச்சிட்டேன், என்னென்னலாம் நீங்க செட்டில் பண்ணணும். ஸோ உங்களோட வேலை என்னன்னாக்கா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னேனாக்கா, இந்த 13 நெகிரியில எந்த நெகிரி எந்த நெகிரி ரொம்ப அந்த பாப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த பாப்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களோ அதே பாப்பையும் நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நோ சாய்ஸ், கண்டிப்பா நீங்களும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் கூட இருக்கு. அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா, அந்த perkataan yang sama erti, அதாவது contoh நான் சொல்றேன், maksud, konsep, istilah, pengertian, definisi. ஸோ எந்த கேள்வியில இதெல்லாம் இருக்கோ இதுதான் அதோட ஆன்சர், இதோட ஆன்சரும் சேம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதுல நீங்க குழம்பிடக்கூடாது. ஓகேயா, அதுல நீங்க குழம்பிடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த கேள்வி மேபி இது kertas 2, இது lebih kepada kertas 2. ஓகே, kertas 1 நீங்க kertas 1 பத்தி முதல்ல மறந்துடுங்க. ஓகே, ஸோ இது lebih kepada kertas 2, அதாவது ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏ கேள்வியும். ஸ்ட்ரக்சர்ல எத்தனை கேள்வி இருக்கும்? தம்பி தங்கச்சிங்களா, அக்கா மாருங்களா, அண்ணன் மாருங்களா, எனக்கு தெரியல. ஸ்ட்ரக்சர்ல எத்தனை கேள்வி இருக்கும்? இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பரிச்சுபான் கேள்வி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்ட்ரக்சர்ல எத்தனை கேள்வி இருக்கு மொத்தமாவே? யாராச்சும் பதில் சொல்லுங்க பாப்போம். அமைதியா இருக்கீங்க. ஒரு பாகியன்ல ஒரு கேள்வி இருக்கு சார். ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்விதான் இருக்கா? பில வர்றதுதான் ஸ்ட்ரக்சர் கேள்வியா இருப்பாங்க. ஆமாவா? ஓகே, பரவாயில்ல. சோ மொத்தம் 4 கேள்வி கேட்பாங்க. எஸ், ரைட். சோ kertas 2 2 பாகியான் இருக்கு, பாகியான் ஏ, பாகியான் பி. பாகியான் ஏ தான் ஸ்ட்ரக்சர் கேள்வி. அதாவது எத்தனை ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும் அப்படின்னாக்கா 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். 4மே ஆன்சர் பண்ணுமா இல்ல என்னமோ ஒண்ணு, அந்த 4ல 1, 2, 3 தான் சூஸ் பண்ணணுமா? 4 பண்ணும் சார். எஸ், ரைட். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பாகியன் ஏல kertas 2ல 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். அந்த 4க்குமே நீங்க ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, அத பத்தி தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது பாகியன் பி, kertas 2 பாகியன் பி. அது எஸ்ஏ கேள்வி. எஸ்ஏனா என்ன? லைக் கரங்கன் மாதிரிலாம் உங்களோட ஆன்சர் நீட்டா இருக்கணும். ஓகேயா? சோ எஸ்ஏ கேள்வி எத்தனை இருக்கும் தெரியுமா தெரியாதா? எஸ்ஏ கேள்வியும் lebih kurang தான் சார், 4-5. ஓகே, சோ எஸ்ஏ கேள்வி 5 இருக்கும். சோ இந்த 5 எஸ்ஏ கேள்வியில பாகியன் ஏ ஸ்ட்ரக்சர் கேள்வி நோ சாய்ஸ், எல்லாமே ஜவாப் பண்ணணும். பட் பாகியன் பி எஸ்ஏ கேள்வி 5 எஸ்ஏ கேள்வியில 3 எஸ்ஏ கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் எத்தனை கேள்வி இருக்கும்? 4. ஓகே, 4மே ஆன்சர் பண்ணணுமா? ஆமா சார். ஓகே, பாகியன் பி எஸ்ஏ கேள்வி 5 இருக்கும், எத்தனை ஜவாப் பண்ணணும்? 3. ஓகே, ஃபைன். சோ 4 ஸ்ட்ரக்சர் கேள்வினாக்கா
அப்ப 5 கேள்வி இருக்குன்னா 5 ஷேப் பிழையானா இல்ல எப்படி? 5 கேள்வியில 3 தான் பிழை பண்ணணும் நீங்க. எது உங்களுக்கு வந்து கான்பிடென்டா இருக்கோ, எதுல நீங்க மேக்சிமமா மார்க் எடுக்க முடியுமோ அந்த கேள்வி என்ன, ஏதாவது 3 கேள்வி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சாரி, அது என்ன பாகியன் பி? அது பாகியன் பி, எஸ்ஏ கேள்வி kertas 2. அது arahan போட்டுருப்பாங்க தான் சார். அதுல பிழை பண்ணனே. ஆமா ஆமா. ஏ எது பி எதுன்னு போட மாட்டாங்க. பிழை 3 daripada 5 soalan என்னமோ போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனா கன்ஃபார்மா பிழை 3 தான். பட் பாகியன் ஏ ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே ஜவாப் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. ஜவாப் semua soalan போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. சோ இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஸ்ட்ரக்சர் நோ சாய்ஸ். 2 கேள்வி tingkatan 4, 4 கேள்வி இருக்குல்ல ஸ்ட்ரக்சர்ல. சோ 2 வந்து tingkatan 4, 2 வந்து tingkatan 5 இருக்கும். கன்ஃபார்ம் 2 tingkatan 4, 2 tingkatan 5. அதாவது soalan 1, soalan 2 tingkatan 4, soalan 3, soalan 4 tingkatan 5. இது வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வியில. ஓகே, அதனால தான் நம்மளால வந்து டார்கெட் பண்ண முடியாது. இதுதான் நான் படிப்பேன், இதுதான் நான் படிக்க மாட்டேன்ட்டு நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியாது. சோ இந்த கொடுத்த இந்த நம்ம ஸ்பாட் பண்ண இந்த எல்லா நெகிரியோட ஸ்பாட் பண்ண கேள்வியும் நம்ம வந்து கரைச்சி குடிச்சிருக்கணும். அப்ப தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு பாகியன் பில வந்து 5 கேள்வி இருக்குன்னு சொன்னல, எஸ்ஏ கேள்வி. இதுல வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியும் 1, 2 tingkatan 4 எஸ்ஏ bagian B எஸ்ஏல வந்து 1, 2 tingkatan 4, 3, 4, 5. ஓகே, இது வந்துட்டு tingkatan 5 இருக்கும். இல்லாட்டி 1, 2, 3 tingkatan 4, 4, 5 வந்துட்டு tingkatan 5 இருக்கும். ஆனா கண்டிப்பா எஸ்ஏ கேள்வியும் இருக்கு, ஸ்ட்ரக்சர் கேள்வியா இருக்கட்டும் இல்ல எஸ்ஏ கேள்வியா இருக்கட்டும், கண்டிப்பா form 4 இருக்கு, form 5 இருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஓகே சார், கிளியரா இருக்கீங்க. சோ இந்த கிளியரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு பரீட்சை கேள்வி கிடைச்ச கையோட உங்களுக்கு நீ கிளியரா இருந்தீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஸோ ஏன் டென்ஷனா ஆகக்கூடாதுனாக்கா, நீங்க டென்ஷனா ஆகுனீங்க சொன்னாங்க உள்ள கேள்வி கூட உங்களுக்கு கஷ்டமா ஆயிரும். அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியணும். ஓகே செட்டர். ஸோ இப்ப நான் tingkatan 5 bab 1 போறேன். ஸோ நீங்க பாருங்க 2, 4, 6, 8 நெகிரியுமே வந்து இந்த bab 1 tingkatan 5 வந்துட்டு ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமா சார். ஆமா சார். ஓகே, சோ ஆமா அப்படின்னும் போது அப்ப இந்த பாப்பை வந்து கண்டிப்பா நீங்க கரைச்சி குடிச்சிருக்கணும். அதாவது மக்சூத் kedaulatan, நீங்க பாருங்க kedaulatan சம்பந்தப்பட்டது வந்துட்டு பாருங்க கான்செப்ட், மக்சூத், அப்புறம் இந்த ஸ்லாங்கு takrif kedaulatan, அப்புறம் ஸ்ராவா, அப்புறம் ஜோஹர், எல்லாமே வந்து kedaulatanனா என்ன, அதாவது மக்சூத் கேட்டிருக்காங்க. சோ இது கண்டிப்பா kedaulatanோட மக்சூத் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்புறம் சிரி நிகர டவுலாட், ஒரு நாடு வந்து டவுலாட்னாக்கா என்ன அதோட சிரி. ஓகே, அப்புறம் kepentingan சம்பந்தப்பட்டது. நீங்க பாருங்க இந்த kedaulatan வந்து penting. சோ எதனால இந்த kedaulatan penting அப்படின்ட்டு நெகிரி பேராக் கேட்டிருக்காங்க. அப்புறம் வேற என்ன, பினங் இதை கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு வேற எந்த நெகிரி கேட்டிருக்கு, ஜோஹரும் இதை கேட்டிருக்காங்க. சோ kepentingan kedaulatan. சோ இத பேஸ் ஆன் பண்ணி தான் கேள்வி இருக்கும். இதை தவிர்த்து வேற கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, சோ maksud kedaulatan, ciri-ciri kedaulatan, kepentingan ataupun kebaikan ataupun manfaat kedaulatan. அப்புறம் கேபாட் கேள்வி. கேபாட் தான் என்னன்னு தெரியும் தானே? தெரியும் சார். அதாவது உங்களோட சொந்த ஆன்சர். இப்ப நீங்க உங்க கண்ணு மண்ணுக்கு பாக்குறது வந்துட்டு லெபேக் பட ஃபக்தாலா, ஃபக்தானும் போது நீங்க வந்து ஏமாத்த முடியாது. ஏன்னா ஃபக்தா வந்து பேஸ்ட் ஆன் புக் டெக்ஸ்ட். ஓகே, அது பிறகு நீங்க படிச்ச பிறகு நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். பட் கேபாட் கேள்வி வந்துட்டு யூ கேன் கிவ் யுவர் ஓன் ஆன்சர்லா, அதாவது உங்களோட சொந்த ஐடியா வந்து நீங்க கொடுக்கலாம். அதாவது நீங்க பிணைங்களை பாருங்க. ஓகே, மலாக்கால இருந்து போறேன்னு சடங்கன் kekalkan kedaulatan. இந்த kedaulatan வந்து நிலைநாட்டுறதுக்கு வந்து என்ன சடங்கன்னு கேக்குறாங்க, என்ன லங்கா எடுக்கலாம்னு உங்க சொந்த ஆன்சரை நீங்க கொடுக்கலாம். அப்புறம் பேராவை பாருங்க, kenapa negara daulat
kenapa negara berdaulat penting. அதாவது kepentingan kedaulatan lah. அப்புறம் பிணைங்க பாருங்க, சடங்கன் mempertahankan kedaulatan negara. இந்த kedaulatan நிலைநாட்டுறதுக்கு வந்து என்ன சடங்கன், உங்களோட சடங்கன் என்ன? ஓகே, சோ இதெல்லாம் கேபாட் கேள்வி. பயப்படாதீங்க, கேபாட் கேள்விக்கு நான் வந்து உங்களுக்கு ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒண்டி நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னாக்கா இந்த நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவேன். இந்த ஆன்சரை வந்துட்டு நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னாவே எப்படிப்பட்ட கேபாட் கேள்வியா இருந்தாலும் இந்த ஆன்சரை நீங்க போட்டாலே உங்களுக்கு 40 to 60 mark, 40 hingga 60 markah boleh dapat sekiranya anda buat soalan kebat sahaja. Okay, so அதுக்கு நான் வந்து ஒரு நாள் ஒதுக்கி என்ன தமிழ் சார் அந்த பி கேள்வி அது கேபாட்டா அந்த kenapa-னு எந்த கேள்வி தமிழ்? இந்த பேரால உள்ளது kenapa negara berdaulat penting-னு. எஸ், அது கேபாட். ஓ, சம்டைம்ல பி கேட்பாங்க, சிலையும் கேக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இப்ப சில பாகியன் வந்துட்டு ஏபிசின்னு பிரிச்சிருப்பாங்க, சில பாகியன் வந்துட்டு ஏபின்னு பிரிச்சிருப்பாங்க, சில பாகியன் வந்து ஏபி சி ஐ ரோமன் 1 சி ஐ ரோமன் 2ன்னு கூட பிரிச்சிருப்பாங்க. சோ அப்ப அந்த ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் எஸ்ஏவா இருக்கட்டும், மேபி பி கேள்வி இல்லாட்டி சி கேள்வி கண்டிப்பா கேபாட்டா இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னாக்கா, நான் முதல்ல சொன்னேன்ல கேபாட்டுக்கு அந்த ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒண்டி நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. இந்த கொடுத்த மனப்பாடம் பண்ண ஆன்சரை ஒண்டி நீங்க எழுதுங்க. உங்களுக்கு வந்து 40 இங்க 40 மார்க்கா கிடைக்கும்ட்டு ஏன் நான் வந்து நம்பிக்கையா சொல்றேன் அப்படின்னாக்கா, ஏன்னா ஸ்ட்ரக்சர் கேள்வி முதல் 4 இருக்குன்னு சொன்னேன்ல, ரொம்ப ரொம்ப உங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ணி சொல்றேன்னா இல்ல உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியுதா? முடியும் சார், முடியும் சார். முடியுது சார், முடியுது சார். புரியுது தானே? ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் சொல்றேன். அப்படி இல்ல சார் ஒரு டேக் 2 minutes சொல்றீங்கன்னாக்கா கூட நான் ஸ்டாப் பண்ணுவேன். இல்ல சார், ஓகே தான். ஓகே. சோ நான் ஏன் நம்பிக்கையா சொல்றேன்னாக்கா, உங்களால 40ல இருந்து 60 மார்க்கா கட்டாஸ் 2 ஏன் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்றேன்னாக்கா, ஏன்னாக்கா நான் எஸ்பிஎம் மார்க் பண்றதுனால எனக்கு தெரியும்ல. சோ ஏன் நான் சொல்றேன்னாக்கா, கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்வியிலையும் வந்துட்டு 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்குன்னு சொன்னல, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்வியிலுமே வந்துட்டு கண்டிப்பா மினிமம் 4 மார்க்கா வந்து இருக்கணும். அப்ப 4 மினிமம் மார்க்கா இருக்கணும்னாக்கா ஒரு கேள்விக்கு, அப்ப 4 கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு வரும்போது 4 berapa? 16. Okey, 16 markah sudah ada dalam tangan. இது வந்து என்ன கேட்டுட்டாக்கா மார்க்கா போனஸ். அதாவது உங்களோட இந்த வந்து கேபாட் கேள்வி. சோ கேபாட் கேள்வியின் போது நீங்க உங்களோட சொந்த ஆன்சரை கொடுக்க முடியறனால உங்களுக்கு சொன்னாங்க மார்க் கிடைக்கும். ஆனா ஓகே, ஆனா சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் இல்லாட்டி சாப்பிடலன்னு பதில் சொல்லணும். இதுதான் கேபாட் கேள்வி. இதை தவிர்த்து நீங்க வேற ஆன்சர் கொடுத்தீங்கன்னாக்கா மார்க் கிடைக்காது. ஓகே, செட்டில். 16 markah sudah ada dalam tangan. இது ஸ்ட்ரக்சருக்கு. அதே நான் சொன்ன இந்த 4 மார்க்கா வந்து மினிமம் தெரியுமா, நான் மேக்சிமம் சொல்லல, மினிமம் 4 மார்க்கா கண்டிப்பா இருக்கணும். வேண்டிப்போம் மேக்சிமம் 6 வந்துச்சா லக்கில உங்களுக்கு ஒண்ணு கூட மார்க் கிடைக்கும். ஓகே, அடுத்து பாகன் பி எஸ்ஏக்கு போறேன். இங்க நீங்க உங்களுக்கு வந்து 16 மார்க்கா கிடைச்சிருச்சு ஸ்ட்ரக்சர் செஞ்சாலே, கேபாட் செஞ்சாலே. இப்ப நான் வந்து எஸ்ஏக்கு போறேன். எஸ்ஏ மொத 5 இருந்துச்சுல, அதுல 5ல வந்து எத்தனை பீலே பண்ணணும்? 3 சார். ஓகே, 3ல வந்து கண்டிப்பா, அதாவது ஒவ்வொரு எஸ்ஏ கேள்வியிலுமே வந்துட்டு 8 மார்க்கா கண்டிப்பா கேபாட் கேள்வியா கேபாட்டோட மார்க்கா இருக்கணும் 8. சோ 8 darab 3 berapa? கணக்கு பண்றீங்களா? கை கால் வச்சு கணக்கு பண்றீங்களா? 26. 20 26. இல்லையே 24 சார். ஓகே, சோ ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு 16 மார்க்கா இங்க இருக்கு. சோ எஸ்ஏல வந்து மினிமம் நான் வந்து 8ன்னு சொன்னல, 8 darab 3 24. So 16 campur 24 40 markah bonus. Okey, bonus ataupun bonus
sudah ada dalam tangan kalau anda berjaya menjawab soalan kebat dengan bagus. Okay, அதனால தான் நான் சொல்றேன் நீங்க ஃபெயில் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபெயில் பண்ணீங்கன்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கிடைச்ச கேள்வி வந்து நீங்க கோசத்தால அனுப்பியிருந்தீங்கன்னாக்கா நீங்க ஃபெயில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜங்கன் ஓகே, ஒரு சாதாரண தாள் கிட்ட வந்து நீங்க தோத்து போயிடக்கூடாது. மகாபாரதம்னு பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனன் வந்துட்டு போருக்கு பயந்துருந்தா அந்த போரே நடந்திருக்காது, கெட்டவனை அழிச்சிருக்க முடியாது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு தாள் தான். இந்த தாள் முன்னுக்கு வந்து நீங்க தோத்து போயிடக்கூடாது. இந்த தாள் வந்துட்டு உங்களோட ரிசல்ட் வந்துட்டு உங்களோட என்ன சொல்லுவாங்க, உங்களோட ஃபியூச்சரே மாத்துறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா தானே? அதனால தானே நீங்க எடுக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? ஆமா சார். சோ இந்த ஃபியூச்சரே மாத்த போகுதுனாக்கா உங்ககிட்ட ஆயுதம் இருக்கு, அதாவது உங்களோட மூளை உங்களோட பேனா உங்க கையில இருக்கு. சோ ட்ரை பண்ணுங்க, கோசத்தால ஒண்டி அனுப்பிடாதீங்க. cuba untuk menjawab. ஓகே, cuba. சோ இந்த bab 1 tingkatan 5 கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். அதாவது maksud kedaulatan, ciri-ciri kedaulatan, cara mengekalkan kedaulatan, அப்புறம் kebaikan mengekalkan kedaulatan. இதை தவிர்த்து வேற ஓடாது. இதை தான் கேட்பாங்க இந்த bab 1ல. ஓகே, boleh? ஓகே சார். ஸ்டார் போட்டுக்கோங்க. tingkatan 5 bab 1 ஸ்டார் போட்டுக்கோங்க. kena fokus lebih lah. ஓகே, சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா bab 2 tingkatan 5. இந்த bab 2 tingkatan 5 வந்துட்டு ஒரு 3 நெகிரி தான் இது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம ஒரு பிளான் பியா வச்சுக்கலாம். எல்லா பாப்பையும் செட்டில் பண்ணிட்டாக்கா அப்புறம் வேணா இதை பாருங்க. இதை வந்து ரொம்ப ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஆனா டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. கூட படிக்கிறது தப்பு இல்லை. ஓகே, சோ டைம் இருக்கும் போது பாத்துக்கோங்க. ஆனா bab 3 tingkatan 5 நீங்க பாருங்க, நிறைய நெகிரி வந்துட்டு இந்த கேள்வி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை, 2 நெகிரியா 3 நெகிரி தான் கேட்கல, மத்த 10 நெகிரியும் வந்துட்டு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பாப்ப கண்டிப்பா ஸ்டாப் போடணுமா போடக்கூடாதா? போடணும் சார். சோ இந்த கேள்வி lebih kepada YDPA. YDPA என்ன? Yang di Tuan Agung. Yes, நம்ம நாட்டோட அகோங். ஓகே, நம்ம நாட்டுல அகோங் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராஜு வந்துட்டு மொத்தம் நம்மளுக்கு 14 நெகிரி. 14 நெகிரியில வந்துட்டு ராஜு வந்துட்டு 9 நெகிரியில தான் வந்து ராஜு இருக்காங்க. அந்த 9 ராஜுல வந்துட்டு தான் ஒரு ஆளை எடுத்து YDPA ஆக்குவாங்க, அதாவது அகோங்கா செலக்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஆனா இந்த சிஸ்டம் வந்து கீழேரா நடக்கும். இப்ப நம்மளோட YDPA அதாவது யான் தி பர்துவான் அகோங் வந்து எந்த நாட்டோட அகோங்? எஸ், பாகோஸ், பஹா. அதே மாதிரி இது வந்து ரொட்டேஷன் இருக்கும். இப்ப பஹா அடுத்த நெகிரி லைன், அடுத்த நெகிரி லைன்ட்டு ரொட்டேஷன் இருக்கும். ஆஹா, ஜோஹர் மட்டும் அகோங் ஆயிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல. ஆமா, கண்டிப்பா. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, அதான் பூபார் பண்ணிட்டாங்க. ஏன் பூபார் பண்ண, நல்லதுக்குன்னா பரவாயில்ல, அவங்களோட தேவைக்குனாக்கா அதுக்கு பூபார் பண்ணாமே இருக்கலாம். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, சோ இந்த பாப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா lebih kepada YDPA lah. அதாவது என்ன கேள்வி கேட்பாங்கன்னாக்கா maksud raja கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. maksud raja perperlembagaan. அப்புறம் tugas, kata lain bagi tugas தெரியுமா தெரியாதா? peranan. Yes, tugas, peranan. இதுல கூட இருக்கு பாருங்க, bidang kuasa. Okay, bidang kuasa, peranan, tugas எல்லாமே membawa erti yang sama. So maksud கண்டிப்பா தெரியணும், maksud raja perlembagaan. அப்புறம் வந்துட்டு இந்த YDP ஓட bidang kuasa என்ன, இவரோட வேலை என்ன, அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஓகே, இவரோட வேலை என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த YDPA வந்துட்டு எப்படி லந்தே பண்ணுவா, யார் லந்தே பண்ணுவா கண்டிப்பா தெரியணும். ஓகே, யாரு பீலே பண்ணுவா, இவரை எப்படி பீலே பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ப்ரொசீஜர் இருக்கு, சாரு இருக்கு. ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா
kebaikan. இந்த இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறனால என்ன அதோட நன்மைங்க? என்ன அதோட நன்மை? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். திருப்பி சொல்றேன், maksud Raja Perlembagaan நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்து வந்து பீடாங் குவாசு இல்லாட்டி பிராணன் இல்லாட்டி துகாத், அவரோட வேலை என்ன, அப்புறம் இவர் இருக்கிறனால என்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். ஓகே, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், மிஸ் ஆக கூடாது. ஏன்னா இந்த பாப் வந்து penting, ஸ்டாப் போட்டுக்கோங்க. இந்த பாப் penting penting penting. tingkatan 5 bab 5. ஓகே, இதை நீங்க பாருங்க. எத்தனை நெகிரி? 3, 6, 9 நெகிரி வந்து இந்த கேள்வி, அதாவது இந்த பாப்பை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. 9 நெகிரி வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. 9 நெகிரி டார்கெட் பண்ணிருக்காங்கனாக்கா இந்த பாப் நம்மளுக்கு முக்கியம்ல. இந்த பாப் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா லெபே kepada Sarawak சம்பந்தப்பட்ட கேள்வி, Sarawak சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்புறம் வந்து ஃபக்தர் பம்பத்துகம் மலேசியா. ஓகே, மலேசியா உருவாகிறதுக்கு வந்து என்ன அதோட காரணம், அப்புறம் வந்துட்டு இந்த மலேசியா உருவாக்குறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து menentang பண்ணாங்க. ஓகே, menentang பண்ணாங்க, அதாவது லவான் பண்ணாங்களா, மலேசியா வந்து நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம், மலேசியால சேர்றதுக்கு, மலேசியா உருவாக்குறதுக்கு நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம். ஏன் அவங்க எல்லாம் வந்து menentang பண்ணாங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்புறம் வந்துட்டு ஃபைடா பம்பத்துகம் மலேசியா. இந்த மலேசியா உருவாகிடுச்சு, யாரு எதிர்த்தாங்களோ யாரு லவான் பண்ணாங்களோ அதை பத்தி பிரச்சனை போதை பண்ணிக்காம மலேசியா வந்து உருவாக்கிட்டாங்க. சோ இந்த உருவாக்குனால அதுல இருந்து கிடைச்ச நன்மைகள் நம்மளுக்கு என்ன கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறம் சொன்னல ஐடியா பம்பத்துகம் மலேசியா, யாரெல்லாம் வந்து இந்த பம்பத்துகம் மலேசியாக்கு வந்து ஐடியா கொடுத்தா, ஓகே, அவங்களோட பேரு, அவங்க என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஐடியா pembentukan Malaysia. ஓகே, திருப்பி சொல்றேன், ஐடியா pembentukan Malaysia உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். லங்கா pembentukan Malaysia. ஓகே, இந்த மலேசியா உருவாக்குறதுக்கு வந்து என்னெல்லாம் லங்கா இல்லாட்டி உசகு இல்லாட்டி என்ன சாறு எல்லாம் செஞ்சாங்க, அது கண்டிப்பா தெரியணும். அப்புறம் வந்து மஷாராக்கட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு. ஓகே, இந்த மலேசியாவை உருவாக்குறதுக்கு வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ், ada orang setuju பண்ணாங்கனாக்கா ஏன் அவங்க setuju பண்ணாங்க, setuju பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா ஏன் அவங்க எல்லாம் setuju பண்ணல, அது உங்களுக்கு தெரியணும். அடுத்து kepentingan pembentukan Malaysia, இந்த மலேசியா உருவாகுனனால என்ன அதோட நன்மை, அது உங்களுக்கு பேசிக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இது வந்து பேசிக்கா, அதாவது tingkatan 5 bab 5ல இதெல்லாம் பேசிக், இது நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, jelas ke tak jelas? jelas. ஓகே, யாருப்பா அந்த ஜெல்லாஸ்னு சொன்னவர் யாரு, பேர் சொல்ல முடியுமா? சார் அரவிந்த் சார். அரவிந்த் டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு குட்டி கேள்வி கேட்கிற முடியுமா? கேளுங்க சார். தப்பா இருந்தா பிரச்சனை இல்ல, ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த பாப் 5 tingkatan 5ல மெயினா நம்மளுக்கு என்ன தெரியணும்? மெயின் என்ன தெரியுமா சார்? இது ஐடியா pembentukan தெரியணும். ஓகே, அப்புறம் வந்து லங்கா pembentukan மலேசியா தெரியணும். ஓகே, அப்புறம் வேற என்னது, அப்புறம் வந்து reaksi tempatan dan negara. ஓகே, அதாவது ரியாக்ஷனாக்கா மக்களோட ரெஸ்பான்ஸ் இப்படி இருந்துச்சு. அப்புறம் கேபாட்ல வரும் perjanjian எங்கப்பா பார்த்திருக்கீங்க? அதுல perjanjian ஒண்ணு, இது வந்து கேபாட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொன்னேன். இல்ல நீங்க கேக்குறது எல்லாம் கேபாட் சார்? இல்ல கேபாட் கேட்கல நானு. சோ என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு கேட்டேன். 3 கரெக்டா சொல்லிட்டீங்க. இது 3மே கண்டிப்பா படிக்கணும்ட்டு நீங்க கரெக்டா சொல்லி, ஒண்ணு இருக்கு முக்கியமானது. இப்ப இந்த முக்கியமானது தான், இந்த 4வது தான் வந்து கேபாட்ல கேள்வி கேட்பாங்க. என்னவா இருக்கும்?
national pembentukan ada sir. Rasional. Okey, aதாவது rasional pembentukan Malaysia இல்லாட்டி kepentingan pembentukan Malaysia. Malaysia உருவாகுனது என்ன நம்மளுக்கு நன்மை கிடைச்சிச்சு அப்படின்னு இல்லாட்டி ஃபைடா pembentukan Malaysia. ஓகேயா? ஸோ bagus, ரைட்டா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த tingkatan 5 bab 5ல இந்த டாபிக்கை கரைச்சி குடிச்சிருங்க. இப்ப இந்த மெயினா சொன்ன 4மே கரைச்சி குடிச்சிருங்க. மற்றதெல்லாம் பிளான் பியா வச்சு எக்ஸ்ட்ராவா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த கரைச்சி குடிங்க அப்படின்னு சொல்றேன்னு தெரியுமா, இது வந்து நோ சாய்ஸா, கண்டிப்பா நீங்க படிச்சு கரைச்சி குடிச்சிருக்கணும். அப்பதான் அந்த பாப் சம்பந்தப்பட்டது என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே ஒலே, Boleh sir. ஓகே ஃபைன். இப்ப வந்துட்டு எங்க போறோம்? பாப் 6 நீங்க பாருங்க, tingkatan 5ல ஒரு எத்தனை நகர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. peristiwa 13 Mei பத்தி ஒரு 5 நகரியா 5 நகரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்துக்கோங்களா, peristiwa 13 Meiனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். peristiwa 13 Meiனா என்னன்னு தெரியணும். மகேரான், அதாவது மஜ்லிஸ் கராக்கன் நெகாரு, இவங்க வந்துட்டு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க இந்த peristiwa 13 Mei வந்து சால்வ் பண்றதுக்கு வந்துட்டு மகேரான் என்ன செஞ்சிச்சு. அப்புறம் வந்துட்டு kepentingan hubungan antara kaum, இந்த நம்ம நாட்டுல வந்து 3 இன மக்கள் இருக்கிறனால நம்மலாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். இந்த ஒற்றுமையா இருக்கிறனால நம்மளுக்கு வந்து என்ன நன்மைலாம் கிடைக்கணும்னு பாத்துக்கோங்க. திருப்பி சொல்றேன், ஏன் வந்து 13 Mei நடந்துச்சுன்னு தெரியணும். அப்புறம் மகேரான் தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாங்க, எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு தெரியணும். அப்புறம் 3 இன மக்கள் ஒற்றுமையா இருக்கிறனால என்ன நன்மைங்க கிடைச்சிச்சுன்னு தெரியணும். நீங்க தள்ளிம பாப் 6. ஓகே, பாப் 7 பாருங்க, பாப் 7 tingkatan 5. ஸோ இந்த பாப் வந்து நிறைய நெகிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 3, 6, 8 நெகிரி வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணிட்டீங்களா, ஸ்டாப் போட்டுக்கோங்களேன், ஸ்டாப் போட்டுக்கோங்க. ஸோ இந்த நெகிரி வந்து இந்த சாப்டர் வந்து முக்கியம். பாப் 7. ஸோ இந்த பாப் 7 வந்து lebih kepada apa, rukun negara வேற என்ன இருக்கு? பிரின்சிப் என்ன எனக்கு சரியா வழங்கல, என்ன சொல்ல வந்தீங்க? பிரின்சிப், அந்த ருக்குன் நகார சம்பந்தப்பட்டது வந்து எல்லாமே தெரியணும்ல உங்களுக்கு. அந்த 5 பிரின்சிப் ருக்குன் நகார, அப்புறம் எதனால இந்த பிரின்சிப் ருக்குன் நகார வந்து நன்மை, அப்புறம் எப்படி இந்த பற்பாடுவனை உருவாக்குறது, இது லெப்பேக்கப்பட்ட கேபாட்லாம், லெப்பேக்கப்பட்ட கேபாட். ஆனா கண்டிப்பா அந்த 5 பிரின்சிப் ருக்குன் நகாரம் உங்களுக்கு தெரியணும். ஸ்கூல்ல நீங்க முந்தி படிக்கும் போது ருக்குன் நகாரம் சொல்லுவீங்களே, பிரின்சிப் என்ன? 5 prinsip dan modal prinsip ini. Yes, right. Kepercayaan kepada Tuhan, kesetiaan kepada raja dan negara, keluhuran perlembagaan, kedaulatan undang-undang dan kesopanan dan kesusilaan. இந்த 5 பிரின்சிப்பே உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னாக்கா இந்த 5 பிரின்சிப்ல மேபி ஒரு பிரின்சிப் அவன் சூஸ் பண்ணி உங்களோட pendapat கேட்பான். இந்த பிரின்சிப்னால உங்களோட கருத்தை கேட்பான். கருத்தை கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த 5 பிரின்சிப்புமே கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். அப்புறம் இந்த என்ன ருக்கு நகாரனால என்ன அதோட நன்மை, ஓகே, நன்மை கண்டிப்பா தெரியணும். அப்புறம் வந்துட்டு வேற என்னாச்சும் விட்டுருக்குன்னா, ஓகே, பிஎம் அதாவது பாச மலாயுல, பாச மலாயு சமைப்பேன். ஆனா பாச மலாயு பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த பாப் 7 வந்து திடீர்னு இப்ப நீங்க நான் உங்களுக்கு வந்து நெகிரி, இந்த எல்லா நெகிரியோட வந்து இப்ப வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து அனலைஸ் வந்து தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லா நெகிரியோட பர்ச்சுபான் கேள்வியும் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லா நெகிரியில உள்ள பர்ச்சுபான் கேள்வியும் உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன். அந்த நெகிரியோட எல்லா ஸ்கீமா ஜாப் பண்ணும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். தொடர்ந்து பாத்துட்டீங்களா இல்ல யாரும் ஒன்றும் பார்க்கலையா? ஓகே, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ எல்லா நெகிரியோட இப்ப இந்த காட்டுற நெகிரியோட எல்லா ஒளிடி கத்துக்கன் இருக்கிறதெல்லாம் நான் அனுப்பி விட்டுட்டாங்களா? இல்லாதது அப்படி உங்களுக்கு தான், நம்மளுக்கு தான் மிஸ் யாஹூ மிஸ் கூகுள் இருக்காரு,
இல்லாததை நீங்க அங்க திறந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். இருக்கிறத நான் முதல்ல அனுப்பி விட்டுட்டேன். ஸ்கேமா ஜாப் கூட நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ டைம் இருந்துச்சுனாக்கா, ஏன்னா உங்களுக்கு இப்ப இதுக்கு அங்கிட்டு வந்து நீங்க தேடி ஆன்சரை செஞ்சு நீங்க செய்யணும்னாக்கா டைம் இருந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க. இல்லாட்டி இந்த கொடுத்த ஆன்சரை வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்து அந்த அந்த என்ன அந்த கொஸ்டினை வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து அந்த ஆன்சருக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிட்டு அதை ஒண்டி நீங்க படிங்க. ஓகே, ஏன்னா இப்பதான் நீங்க வந்து திருப்பி நீங்க எல்லா பாப்பையும் நீங்க படிச்சு நீங்க செய்யணும்னாக்கா உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ இந்த கேள்வியை பிரிண்ட் பண்ணி நான் தான் ஆன்சர் அனுப்பியிருக்கேன்ல, அந்த ஆன்சரை எடுத்து இந்த கேள்வி பிரகாரம் நீங்க கேள்வியை ஹைலைட் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. உங்களோட திருப்பி சொல்றேன், உங்களோட லெவல் உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அதனால அந்த ஆன்சரை வந்து லெட்ஸே வச்சுப்போமே, apakah usaha untuk mencapai perpaduan வச்சுப்போம். ஓகே, அதுல வந்து ஒரு 8 ஆன்சர் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா 4 மார்க்கா. ஸோ அங்க 8 ஆன்சர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஆனா 4 மார்க்கா தான் இருக்கு. அப்ப 4 மார்க்காக்கு நீங்க எத்தனை பாயிண்ட் எழுதணும்? 4 பாயிண்ட் எழுதணும். ஸோ அந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சு எழுதிக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க போட்டு மூலையில போட்டு திணிச்சு வைக்கணும்னாக்கா எனக்கு என்ன பயமா இருக்குனாக்கா, எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு எதுவுமே யோசிக்க முடியாம போயிடும்ட்டு எனக்கு பயமா இருக்கு. ஓகே, உங்க லெவல் பிரகாரம் உங்களால அந்த ஈஸிக்கு வந்து உங்களால 4 தான் மனப்பாடம் பண்ண முடிஞ்சுனாக்கா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க நேர வந்து 8 சார் என்னால முடியும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா 8மே பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேள்வி வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னாக்கா ஸ்ட்ரக்சர்ல கூட வரலாம், எஸ்ஏல கூட வரலாம். ஸோ எஸ்ஏலன்னு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 8 இசி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க தப்பிச்சுப்பீங்க. அதே இந்த கேள்வி வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்துச்சுனாக்கா 4 இசிக்கு மேல வந்து மேக்சிமம் வந்து கேட்க மாட்டான் ஒவ்வொரு பெச்சான் கேள்விக்கும். ஸோ மினிமம் 4 மேக்சிமம் 8 இசி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஸ்கோர் பண்ண போறீங்கன்னாக்கா 8 இசி வேணும் உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு லுலோஸ் இல்லாட்டி ஒரு கிரெடிட் ஒரு சி வேணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஒரு 4 பண்ணிக்கோங்க. ஓகே, இது கூட நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். 4 முடியறவங்க 4 பண்ணுங்க, 8 முடியறவங்க 8 பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன். நான் யாருமே பக்ஸ பண்ணல. ஓகேயா, முடியுமா? ஓகே, அடுத்தது நீங்க பாருங்க. ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 9வது சாப்டர் வந்துட்டு ஒரு 6 நெகிரி வந்துட்டு 9வது சாப்டர் பண்ணிருக்காங்க. அந்த 35 bab 7 முதல்ல சொன்னேன்ல, அது ஸ்டாப் போட்டுட்டீங்களா போடலையா? ஒன்னும் ஸ்டாப் போட்டுட்டீங்களா? போட்டாச்சுன்னா பரவாயில்ல, போடலைன்னா ஸ்டாப் போட்டுக்கோங்க. 35 bab 7 ருக்கு நகர சம்பந்தப்பட்ட கேள்வி வரும்னு நினைக்கிறேன். அப்பமே வெற்றிவேல் முருகனுக்கு. ஓகே, அடுத்தது 35 bab 8. ஓகே, இது பாத்தீங்கன்னாக்கா 6 நெகிரி வந்து இந்த கேள்வியை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது டிஇபி சம்பந்தப்பட்ட கேள்வி. டிஇபி தான் என்னன்னாக்கா டசார் எக்கனாமி பாரு. ஓகே, இந்த டிஇபி சம்பந்தப்பட்ட கேள்வி வரத்துக்கு சான்சஸ் கூட. அதாவது லாத்தார் பிளாக்கா இந்த டிபி sejarah pembentukanlah டிஇபி எப்படி உருவாக்குனாங்க. ஓகே, cara atau langkah untuk mewujudkan DEB கண்டிப்பா தெரியணும். ஓகே, எப்படி இந்த டிஇபி உருவாகுனுச்சு, அப்புறம் வந்துட்டு பிளக்ஸனான் எப்படி இந்த டிஇபியை வந்துட்டு நடத்துனாங்க, எப்படி வந்துட்டு அதோட லங்காலாம் என்னெல்லாம் செஞ்சாங்க, இந்த டிஇபி கீழே வந்துட்டு என்னெல்லாம் செஞ்சாங்க. ஓகே, திருப்பி சொல்றேன், latar belakang DEB, அப்புறம் langkah pembentukan DEB, அப்புறம் langkah இல்லாட்டி usaha lah, அப்புறம் வந்து kebaikan DEB. இந்த டிஇபி உருவாக்குனதுல என்ன நன்மை கிடைச்சிச்சு மக்களுக்கு, எக்கனாமிக்கு என்ன நன்மை, இதெல்லாம் கண்டிப்பா தெரியணும். திருப்பி சொல்றேன், latar belakang DEB, அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னேன், langkah-langkah ataupun usaha pembentukan DEB serta kebaikan DEB. இந்த கேள்வியும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முக்கியமா தான் தெரியுது டசார் எக்கனாமி பாரு சம்பந்தப்பட்டது. ஓகே, அடுத்து bab 9 tingkatan 5. ஓகே, bab 9 tingkatan 5 வந்துட்டு இந்த பாப் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான பாப் தெரியுமா. ஏன்னாக்கா வந்துட்டு dalam dan luar negara சம்பந்தப்பட்ட கேள்வி. ஸோ உங்களால முடிஞ்சிச்சுனாக்கா
penting இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா 6 நெகிரி வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. penting இல்லைன்னு நான் சொல்லல. பட் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ படிக்க போறீங்களா இல்ல படிக்கலையான்ட்டு நீங்களே கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்களேன். சார் இந்த கேள்வி வந்து நான் படிக்கிறப்ப நிறைய வந்திருக்கு சார். அந்த ஓஐசியோட கேள்வி ஆமா நிறைய ஆமா கம்பல்சரியா வரும் சார். இதை அப்பே நான் படிக்கிறப்ப எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வரும்னு. ஆமா, எனக்கும் இந்த ஓஐசி மேலதான் வந்துட்டு ஒரு டவுட்டா இருக்கு. இந்த கேள்வி, இந்த ஸ்லாங்கோ செட் பண்ண கேள்வி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. சோ அப்படி இந்த பாப் 9.5 நீங்க ஃபோக்கஸ் பண்றதா இருந்துச்சுனாக்கா இந்த ஸ்லாங்கோ செட் சத்து இருக்கு தெரியுதா? ஓகே, அந்த ஓஐசி சம்பந்தப்பட்டது இது ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கண்ணே. மற்றதை விட்டுருவோம், இந்த ஓஐசியை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணுவோம். முடியுமா? ஸ்லாங்கோ செட் சத்துன்னு போட்டிருக்கேன் பாருங்களேன். அதாவது லாத்தார் பிளாக்காங் ஓஐசி, எப்படி இந்த ஓஐசி வந்து உருவாக்கப்பட்டது, latar belakang illaiti sejarah pembentukan. Ingat, latar belakang ataupun sejarah pembentukan membawa erti yang sama. Latar belakang sejarah pembentukan membawa erti yang sama. அப்புறம் வந்துட்டு apa kebaikan OIC? இந்த OIC-னால என்ன நன்மை? ஓகே, ஸோ நீங்க டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாருங்க, டெக்ஸ்ட் புக்கா இருக்கட்டும் இல்ல நீங்க பார்த்த கேள்வியிலேயும் இருக்கட்டும், ஓஐசி சம்பந்தப்பட்ட என்ன கேள்வியா இருந்தாலும் இந்த திங்கத்தான் 5 பாப் 9ல நீங்க கரைச்சி குடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ எதை கரைச்சி குடிச்சிருக்கணும்? இருக்கீங்களா? OIC, OIC பாப் 9 திங்கத்தான் 5 இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். மற்றதை வந்துட்டு பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டு. வரலன்னு நான் சொல்லல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அடுத்தது கடைசி பாப்பா திங்கத்தான் 5 பாப் 10 நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7 நெகிரி வந்து இந்த பாப் சம்பந்தப்பட்டதை கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது lebih kepada penyakit berjangkit lah, penyakit berjangkit. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா இந்த பாப் 10 பார்த்துக்கோங்க. ஆனால் 7 நெகிரி கேட்டிருக்காங்க, பட் நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு இந்த பாப் 10. lebih kepada isu-isu yang berlaku di negara kita, sama ada dari segi penyakit berjangkit, அப்புறம் வேற என்ன, அப்புறம் நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் உள்ள உறவு சம்மந்தப்பட்டது. ஓகே, இந்த பாப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இந்த பாப் 9 பாப் 10 திங்கத்தான் 5 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால தான் பாப் 9 முதல்ல நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஃபக்டா நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப குழம்பிடும், டென்ஷன் ஆகிடுவீங்க, என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அது வரக்கூடாது, இந்த அப்படின்னு நினைக்க கூடாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பாப் 9 பாப் 10 திங்கத்தான் 5 வந்து ஓஐசி கண்டிப்பா படிங்க. பாப் 10 வந்து ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணா போதும்னு நினைக்கிறேன்னாக்கா, கேபாட் கேள்வினும் போது சேம் லைக் ஸ்ட்ரக்சர், சேம் லைக் எஸ்ஏ தான் அது வந்து ஆக்சுவலி. ஏன்னா அந்த கேபாட் கேள்வினும் போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சர் அந்த பச்சான் இருக்குல்ல, ஏபிசியா இருக்கட்டும், இல்லாட்டி ஏபியா இருக்கட்டும், இல்லாட்டி ஏபிசி ஐரோமன் 1 சி ஐரோமன் 2வா இருக்கட்டும், அந்த கடைசி ஒவ்வொரு கேள்வியுமே அந்த கடைசி கேள்வி வந்து கேபாட் கேள்வியா தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு வந்து மேமாங் வந்து pendahuluan penutup இல்லாட்டி ஈஸி அதெல்லாம் தேவையே கிடையாது. அதே மாதிரிதான் எஸ்ஏக்கும் செஜாரா நீங்க பாத்தீங்கன்னாக்கா pendahuluan penutup அப்படிலாம் எதுவுமே இல்லை, டைரக்ட் டு த பாயிண்ட். ஆனா ஸ்ட்ரக்சர் கேள்வினாக்கா, ஏன்னா ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு கரேஜ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஐரோமன் 1 ஐரோமன் 2 எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஈஸி tempat kosong lah. பட் எஸ்ஏ கேள்வியின் போது நீங்க வந்து கண்டிப்பா எஸ்ஏ ஃபார்மேட்ல தான் நீங்க அதை ஜவாப் பண்ணணும். எஸ்ஏ ஃபார்மேட்னா என்ன அர்த்தம்னாக்கா, contoh நான் கொடுக்குறேன், இது வந்து கேபாட்னு வச்சுக்கோமே, kepentingan buah-buahan tempatan di negara Malaysia. Kepentingan buah-buahan tempatan di negara Malaysia. அதாவது கேள்வி என்ன கேட்கறாங்க, இந்த buah-buahan tempatan-ல என்ன நன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி நீங்க ஐயாட்ட ஆரம்பிக்கணும்னாக்கா கேள்வியை சம்பந்தப்பட்டு உங்களோட ஆன்சரை கொடுக்கணும். contoh நான் கொடுக்குறேன், kelebihan buah-buahan tempatan ialah menambahkan vitamin
dalam badan kita. Titik. Selain itu bla 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 dot. Di samping itu அப்படின்னா வரணும் தவிர்த்து pendahuluan தேவையில்லை, penutup தேவையில்லை. ஓகே, புரியுதா புரியலையா? புரியுது சார், புரியுது சார். அப்படிதான் இருக்கணும். ஓகே, சோ ஜெலாசா. சோ கேபட் அப்படிதான் நீங்க ஆன்சர் கொடுக்கணும். அதாவது கேள்வி, அந்த பெர்முலான் ஆயர் வந்து கேள்வியை சம்பந்தப்பட்டுக்கோங்க. கேள்வி சம்பந்தப்பட்டு வச்சுட்டு அப்புறம் உங்களோட ஃபக்டாவை நீங்க வந்து கொடுங்க. ஆனா ingat, jangan gabungkan semua fakta dalam satu ayat. Contoh, kelebihan ataupun kepentingan buah-buahan tempatan ialah memberikan vitamin kepada badan kita, koma, meningkatkan stamina dalam badan kita, koma போட்டுனீங்கனாக்கா, titik இல்லாம இருந்துச்சுனாக்கா அதுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? அமைதியா இருக்கீங்க. எத்தனை மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப வச்சுப்போம், உங்களோட ஆன்சர் வந்துட்டு புள்ளி இல்லாம பன்னெண்டு வச்சானா இல்லாம சம்பும் பண்ணி இருக்கு, ஒரே ஐயாட்டா இருக்கு. எத்தனை மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 2 மார்க் சார், குறைவாதான் கிடைக்கும். 2 2 இல்ல 3 பார்த்து அது அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சா, இல்லைன்னா தப்ளே. ஓகே, சோ இன்கேஸ் உங்களோட ஆன்சர் வந்துட்டு புள்ளி இல்லாம இல்லாட்டி பன்னெண்டு வச்சானா இல்லாம, இது எஸ்ஏ கேள்வி, இது எஸ்ஏ கேள்வி, ஜாயின் எல்லாமே அப்படி ஜாயினா இருந்துச்சுனாக்கா ஸ்டாண்டர்ட் எஸ்பிஎம் உங்களுக்கு 1 மார்க்கா தான் நாங்க கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், எஸ்ஏ கேள்வியா இருக்கட்டும், அது கேபாட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி வந்து ஃபக்தாவா இருக்கட்டும், எஸ்ஏ கேள்வின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு மார்க் பிரகாரம் ஆன்சர் கொடுங்க. மார்க் பிரகாரம் புள்ளி வைங்க. புள்ளி வச்சுட்டு அந்த ஐயாட்டை வந்து 12 வச்சானா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சோ 8 மார்க்காக்கு எத்தனை புள்ளி இருக்கணும்? 8 புள்ளி இருக்கணும். நான் 7 12 வச்சேன். Selain itu, wacana. Okay, right. Okay, bagus, betul. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வைக்கிற இந்த 12 வச்சானாக்கும் நீங்க வைக்கிற புள்ளிக்கும் மார்க் இல்ல தெரியுமா? பட் உங்களோட இசிய வந்து ஒரு இசில இருந்து இன்னொரு இசிக்கு வேறுபடுத்துறதுக்கு, ஓகே, வேறுபடுத்துறதுக்கு தான் அந்த வைக்க சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் நீங்க எத்தனை ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆன்சரை கூட நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 1 மார்க்கு கூட உங்களோட தலைவிதியை மாத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆமாவா இல்லையா? அதனாலதான் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற மார்க்கை இல்லாட்டி உங்களோட இசிய ஒன்னா ஜாயின் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா ஸ்ட்ரக்சர் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரக்சர் வந்து ஏன்னா அங்க இடம் கோசம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடம் பிரகாரம் நீங்க ஆன்சர் கொடுத்துக்கலாம். பட் எஸ்ஏ கேள்வி எழுதும் போது நீங்க டெஸ்ட் பேட்ல தானே நீங்க ஆன்சர் எழுதணும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி எஸ்ஏ ஃபார்மேட்ல வந்து நீங்க செய்யணும். ஓகே.